தடுத்து நிறுத்தப்பட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வானொலி மூலமாய், டெலிவிஷன் மூலமாய் போகிற வசனங்கள் ஆத்மாக்களை ரட்சிப்புக்கு நேராகவும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராகவும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்கள் தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விதைக்கப்படுகிற வசனங்கள் வெறுமையாய் திரும்பக்கூடாது என்று ஜெபியுங்கள். இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இந்தியா தேசத்திலே எல்லா மொழிகளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட வேண்டும். கடைசியா இந்த மாதத்திலே ஒரு ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம், மொபைல் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு ரேடியோ கேட்கிற மக்களுக்கு நேரம் இல்ல, நெட்ல உட்கார்ந்து வசனத்தை கேட்க நேரம் இல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிற காலத்திலே இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக 1.5 நிமிடத்திற்கு ஒரு செய்தியை ஒவ்வொரு நாளும் கொடுக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொள்ளும் பொழுது 0444908122 என்ற தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு 1.5 நிமிட செய்தி அவர்கள் கேட்க முடியும். வாஞ்ச உள்ளவர்கள் தொடர்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி அவர்கள் கேட்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கால வேளையிலையும் உங்களோடு கூட நான் ஆண்டவரை ஆராதிக்கவும், டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காக மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறேன். அனுமதி கொடுத்த பாஸ்டர்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையான ஊழியத்திற்காய் நீங்கள் தொடர்ந்து செபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அல்லது அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சொன்னால் தயவுசெய்து பாஸ்டர் அவர்களை நீங்கள் சந்தித்து அதனுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபேம்லெட் வேறு இருக்காங்கட்ட, இந்த ஃபேம்லெட்ஸ் இருக்கு, வெளியில் பின்னாடி இருக்கும், அதை நீ வாங்கி பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 65 மொழிகளிலே ஏறத்தாழ அது ஒலிபரப்பப்படுகிறது. 200 நாடுகளுக்கு மேலாக இந்த செய்தி கடந்து செல்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அதை ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஜெபத்திலே தங்கும்படியாய், இதனாலே அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும்படியாக அதற்காக உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில அறிவிப்புகளை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய சபையினுடைய இரவு ஜெபம் நேற்று இரவு 8:30 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் நடைபெற்றது. என்னை கேளும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாய் தருவேன் என்றதான தலைப்பின்களாய் நாம் ஜெபித்தோம், வசனங்களை கேட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் இந்த இரவு ஜெபத்துக்கு வருகிற நம்பிக்கை, இது எண்ணிக்கை இன்னும் கூடல, அதே மாதிரி தான் இருக்கு. சற்று அது மனப்பாரமாக இருக்கிறது. நீங்கள் அதில் அதிகமாக கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நார்மலாக நீங்கள் வந்து வியாழக்கிழமை லேட்டாக தான் தூங்க போகிறீங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் தயவுசெய்து நீங்கள் இங்கே வந்து ஜெபித்து போனீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்று ஆராதனை முடிந்த பிற்பாடு ஜெப ஆராதனை தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு உங்களுடைய ஜெப தேவைகளை சொல்லி அதை ஜெபிக்க முடியாய் நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 1ஆம் தேதி, மார்ச் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய பந்தி அதில் ஆசிரிக்கப்படும். சபையார் யாவரும் அதுக்கு ஆயத்தமாய் அதில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களுடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளை சனிக்கிழமை உபவாச ஜெபம் வழக்கம் போல ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடக்கிற அந்த ஹாலிலே காலை 10 முதல் 1 மணி வரையும் நடைபெறும். விடுமுறை உள்ளவர்களும் அல்லது வீட்டில் இருக்கிற சகோதரிகளும் அதில் கலந்து கொண்டு நீங்கள் செபியுங்கள், உங்களுக்காய் செபிக்கவும் அவரை சொல்லும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல் மாலை 8:30 முதல் 10 மணி வரை இதே இடத்துல நடைபெறும். இந்த வாரத்தில் அந்த கருப்பொருள் என்னன்னு சொன்னால் ப்ரே ஆர் ஃபால் ப்ரே, ஜெபி இல்லாட்டா பிசாசுக்கு நிறையா போவேன். அதான் அதனுடைய தலைப்பு. அதிலே ஆராதனையும் ஜெப செய்தியும் உண்டு. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்னும் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சகோதரர் ஆல்வின் அவர்களை நீங்கள் சந்திக்கும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மைக்கேல் சுமித் அவருடைய கான்சர்ட் மார்ச் மாதம் 1ஆம் தேதி அபுதாபியில் உள்ள ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்பில் நடைபெறுகிறது. அதனுடைய டிக்கெட் 75 கிராம், 150 கிராம், 250 கிராம். இது நீங்கள் போக விரும்புகிறவர்கள் டிக்கெட் வெளியே இருக்கும், அதை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சகோதரர் அகஸ்டின் ஜிவகுமார் அவர்களை நம்ம அந்த பீகார் ஊழியத்தை பற்றி
எதை நாம் தாங்குவதை பற்றி பேசும்படியாய் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த 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 சந்திப்புக்காக நீங்கள் செபிக்கும்படியாய் உங்களை நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நம்முடைய வலது கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். நம்ம கேட்கணும். நம்ம இருதயம் ஆயத்தமா இருக்கணும். நம்ம இருதயம் அந்த ஆயத்தமான இதயத்தில் விழுகிற விதை தான் அது 30, 60, 100 பலன் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. அதற்கு முன்பாய் கிருபையா இந்த காலத்தில் கிடைக்கிற இந்த வேத வசனங்களை நீங்கள் அன்போடு கூட நீங்கள் ஆதலாய் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த டிரான்ஸ்வர் ரேடியோ மூலமாய் அல்லது இன்றைக்கு தவறான செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசப் போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். நீங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிரசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. தேவரீர் எங்கள் சபையை எழுந்தளிருக்காய் ஸ்தோத்திரம். நீ ஜீவனுள்ள வார்த்தையானவர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ரட்சிக்கும். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உயிர்ப்பிக்கும். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவே கர்த்தாவே சுகந்தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு கூட வல்லமையாய் நீர் இடைபடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் அதை கேட்டு ஆண்டவர் அதனுடைய நடக்க ஆண்டவர்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவே வசனத்தை கொண்டு வருவதான உங்களுடைய தாசன ஆண்டவரே கர்த்தா துறையை நீர் அபிஷேகித்து அந்த நாள் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது துறை அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொண்டு வரார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இணைந்து ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் எனக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த போதகர் இங்கில்லாவிட்டாலும் அவருக்கும் உதவி போதகர்களுக்கும் சபையின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய தியான பகுதி 2 வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு இணைந்து தியானித்த செய்தியின் மறுபக்கம் என்று சொல்வேன். The other side of that message. மற்றொரு பக்கம். அந்த நாளிலே அன்று வராதவர்களுடைய நன்மைக்காக சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த நாளிலே நாம் விசேஷித்தமானவர்கள், விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வருகிறார் என்கிற காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அதனுடைய மறுபக்கத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவ்வாறு விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும்? How we should live. How we should live. நாம் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு 5 காரியங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை மிக தெளிவாக காட்டினார். அந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை, மார்க்ஸ் ஆஃப் a Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள், மார்க்ஸ் ஆஃப் a Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு 5 காரியங்களை இந்த காலை வேளையிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி மகிமையுள்ள தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவோம். எந்தனை மீட்க கண்ணுயிரீந்தார், என்றும் வாழ்கின்றார் மன்னன் இயேசு. எந்தனை மீட்க தன்னுயிரீந்தார், என்றும் வாழ்கின்றார் மன்னன் இயேசு.
வந்திடுவா என்னை சேர்ப்பா என்றும் வாழ்வே என்னேசுடன் வந்திடுவா என்னை சேர்ப்பா என்றும் வாழ்வே என்னேசுடன் ஸ்நேகிச்சென்னை மரிச்சனக்காய் மகத்துவமான என் ரட்சகன் ஸ்நேகிச்சென்னை மரிச்சனக்காய் மகத்துவமான என் ரட்சகன் ஒரு தினம் வருமவன் சேர்த்திடுவார் நித்தியதையில் ஒரு தினம் வருமவன் சேர்த்திடுவார் நித்தியதையில். என் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். மார்க்ஸ் ஆஃப் a Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் என்ன? வாசியுங்கள். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 12:1-2 வசனங்கள். ரோமன் சாப்டர் 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மார்க்ஸ் ஆஃப் a Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் என்ன? முதலாவது அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்களில் ஒன்று அர்ப்பணிப்பு. டெடிகேஷன், கான்சிகரேஷன். டெடிகேஷன், கான்சிகரேஷன், அர்ப்பணிப்பு. தேவனுடைய சமூகத்திலே பூரணமாய் அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை. இந்த ரோமர் புத்தகத்தினுடைய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த நகரத்திலிருந்து கிபி 57 ஆண்டு AD 57 தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களுமாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு எழுதின ஒரு கடிதம். இந்த முதல் 11 அதிகாரங்களிலே நாம் எப்படி நீதிமான்களாகப்பட்டோம், எப்படி அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம், எப்படி அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாக மாறி இருக்கிறோம் என்று தேவனுடைய இரக்கங்களை குறித்து எழுதுகிற பவுல் 12 அதிகாரத்திலிருந்து இந்த கடிதத்தின் இறுதி வரை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் எப்படி வாழ வேண்டும், how to live என்கிற காரியங்களை மிக தெளிவாக மிக விரிவாக எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்களில் ஒன்று அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளு. இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உலக பிரகாரமான மனிதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை அறியாதவர்கள், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், பிற மதத்தவர்கள் இரக்கத்தை தேடி தேவனிடத்திலே சொல்லுகிறார்கள். எப்படியாவது ஆண்டவர் தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் நானும் இரக்கம் பெற்றதனாலே தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். They want to receive mercy. We are going because we have received mercies. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார்.
1 11 அதிகாரங்கள் வரை அந்த இடத்திலே ஆண்டவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவர் அளித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய உன்னதத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும்